ஒரு ஊரில் ரொம்ப பொறாமை பிடிச்ச ஒரு காக்கா இருந்துச்சு. அந்த காக்காவுக்கு யார் மேலே ரொம்ப பொறாமைன்னு கேட்டால் அந்த கழுகு மேலே ரொம்ப பொறாமையாக இருந்துச்சாம். இந்த கழுகு மட்டும் அவ்வளோ ஹைட்டில் பறக்குது, எப்படியாவது இந்த கழுகை நம்ம தாக்கி பறக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணுச்சான். இந்த கழுகு பறக்கும் பொழுது அதோட முதுகு மேலே ஏறி உட்காந்து சவாரி செய்யக்கூடிய ஒரே தைரியம் இருக்கிற பறவை காக்கா தான். ஒரு நாள் இந்த கழுகு பறக்கும் பொழுது அதோட முதுகில் ஏறி உட்காந்து தன்னோட அலகு, அதாவது தன்னோட மூக்கால் அந்த கழுகோட கழுத்தில் கொத்த ஆரம்பிச்சுதான். இந்த கழுகுக்கு வலி தாங்கவே முடியலையாம். இந்த கழுகு அந்த காக்காவை திருப்பி தள்ளி விடலை, அந்த காக்காவோட சண்டை போடலை, அதோட பாடியை ஷேக் பண்ணி கீழே விழுகிற மாதிரி எதுவுமே பண்ணலையாம். இந்த கழுகு யோசித்தது ஒன்றே ஒன்று தான், நல்லா ஹைட்டாக பறந்து போயிடலாம், நல்லா உயரமாக பறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு என்ன பண்ணிச்சான், நல்லா ரெக்கையை விரித்து ஹைட்டாக பறக்க ஆரம்பிச்சிருச்சான். அது ஹைட்டாக பறந்து போக போக இந்த காக்காவுக்கு ஆக்சிஜன் பத்தலை, மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சான். நம்மளால் மூச்சே விட முடியல, மூச்சுடவே சிரமமாக இருக்கும் பொழுது எப்படி இந்த காக்கா கழுகை தாக்க முடியும்? ஸோ இது இன்னும் ஹைட்டாக போகும்பொழுது இந்த காக்காவுக்கு மூச்சு விட முடியாமல் அதுவே முதுகிலிருந்து கீழே எட்டி குதிச்சு விழுந்துருச்சு. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளை யாராவது தாக்குறாங்க, இல்லை நமக்கு பின்னாடி பேசுகிறாங்க, நமக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள திருப்பி நம்ம சண்டை போட்டோ வாக்குவாதம் பண்ணியோ அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கணுன்ற அவசியமே நமக்கு கிடையாது. நம்மளோட பாதையில் நாம் முன்னேறிகிட்டே போகலாம். நாம் மென்மேலே நம்ம பறந்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தொல்லை கொடுக்குறவங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க எல்லாம் தன்னாலேயே விலகி போயிடுவாங்க. இப்போ இந்த காக்கா தான் நமக்கு தொல்லை கொடுக்குறவங்க, நம்ம தான் கழுகுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பாட்டுக்கு பறந்து போயிட்டே இருந்தோம்னா நமக்கு தொல்லை கொடுக்குறவங்க கண்டிப்பாக நம்மளை விட்டு ஏதாவது ஒரு ஸ்டேஜில் விலகி போயிடுவாங்க. ஸோ ஒரே வரியில் சொல்லணுன்னா, நம்மளோட அமைதியும் நம்மளோட உழைப்பு மட்டும்தான் நாம் எதிரிக்கு கொடுக்குற மிக சிறந்த தண்டனையாக இருக்கும். அவங்கள திருப்பி தாக்கவோ விமர்சிக்கவோ சண்டை போடவோ நமக்கு டைமே இல்லைன்னு வச்சுக்கிட்டு நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்து நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.